சுந்தரபாண்டியபுரம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ வேங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவில் அஷ்டபந்தன மகா சம்பரோக்ஷண வைகானச முறைப்படி இன்று காலை நடைபெற்றது. அதன் ஒரு நிகழ்ச்சியாக திருக்குறுங்குடி பேரொருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். தென்காசி மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதியான சுந்தரபாண்டியபுரத்தில் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ வேங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 500 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோவிலில் 14 வருடங்கள் கழித்து கும்பாபிஷேக திருப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி காலை மங்கள இசை, பகவத் பிரார்த்தனை, எஜமான வர்ணம், மகா சங்கல்பம், அனுக்ஞை, விஸ்வக்ஷேனர் ஆராதனத்துடன் கும்பாபிஷேக பணிகள் துவங்கியது. தொடர்ந்து தாமிரவரணியின் உபநதியான சித்ரா நதியில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு கலாகர்ஷணம், யாகசாலை பிரவேசம் நடைபெற்றது. முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து காலை மற்றும் மாலை இருவேளைகளிலும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. விழாவின் 3ஆம் நாள் இரவு 5ஆம் கால யாகசாலை பூஜைகள் நித்திய ஆராதனம் சயனாதிவாசத்துடன் துவங்கியது. இதற்காக திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் எழுந்தருள அவரை பூரண கும்ப மரியாதையுடன் திருக்கோவிலுக்குள் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து உக்த ஹோமம் நடைபெற்று பூர்ண ஆகுதியானது நடைபெற்றது. தொடர்ந்து 4 வேதங்கள், திவ்ய பிரபந்த பாராயணம், இதிகாச புராணங்கள், மங்கள இசையுடன் பெருமாளுக்கு சாற்று முறை நடைபெற்றது. பின்னர் ஜி.எஸ். சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. பக்தர்கள் ஜி.எஸ். சுவாமிகளை நமஸ்காரம் செய்து மங்கள அக்ஷதை பெற்றுச் சென்றனர்.